ஜெர்மனியைச் சேர்ந்த கிறிஸ்தவ மத போதகர் சீகன் பால்கு கடல் வழியாக 222 நாட்கள் பயணம் செய்து 1709 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வருகை தந்தார். தமிழ் மொழியின் மீது தீராத ஆர்வம் கொண்ட சீகன் பால்கு தமிழில் எழுத படிக்க கற்றுக்கொண்டு தமிழில் அச்சு எழுத்துக்களை உருவாக்கி இந்தியாவில் முதல் முறையாக தமிழ் அச்சுக்கூடத்தை 1712ஆம் ஆண்டு நிறுவினார். அதுவரை ஓலைச்சுவடிகளில் இருந்த தமிழ் நூல்களை காகிதத்தில் முதல் முறையாக அச்சேற்றி தமிழை வளர்த்த சீகன் பால்குவின் வருகை நாள் ஆண்டுதோறும் பல்வேறு தரப்பினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் தமிழறிஞர் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் சீகன் பால்குவிற்கு மணிமண்டபம் கட்ட 7 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இன்று மாலை தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே அடிக்கல் நாட்டு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழறிஞர் சீகன் பால்கு வாழ்ந்து மறைந்த தரங்கம்பாடியில்தான் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என வலியுறுத்தியும் தரங்கம்பாடி மீனவ பஞ்சாயத்தார்கள் தலைமையில் தரங்கம்பாடி கடைவீதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்களும் கடையடைப்பு செய்து உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். இதையடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. சீகன் பால்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு தரங்கம்பாடி பகுதி மக்கள் நீண்ட காலமாக தமிழக அரசுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அவர் சமுதாய தொண்டாற்றிய தரங்கம்பாடி பகுதியிலேயே அவர் நினைவிடம் தரங்கம்பாடியிலே இருக்கிறது. அந்த பகுதியிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்தார்கள். ஆனால் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தரங்கம்பாடி பகுதியிலே இடமில்லை, அதனால் நான் இந்த மணிமண்டபம் சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட தரங்கம்பாடியிலே மறுத்து வேறு இடத்திலே மணிமண்டபம் கட்டுவதற்கான அவசர கதியிலே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் மீண்டும் தரங்கம்பாடியிலேயே சீகன் பால் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் இது தொடர் போராட்டமாக மாறும். மணிமண்டபம் தரங்கம்பாடியிலே கட்டும் வரை நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் சாலை மறியல் போராட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.